ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 7 நாள் சமையல். நம்ம 7 நாள் சமையலில் இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். இது சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷாகவும் சாப்பிட்லாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 250 கிராம் எடுத்திருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 50 கிராம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது மாதிரி ஊற வச்சுட்டும் சேர்க்கலாம், இல்லைன்னா குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சுட்டும் சேர்க்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தேங்காய் பூ 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ண தக்காளியும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டுருங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சைடிஷ் மாதிரி சாப்பிட்றதுனா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடிட்டு வேக விட்டுறலாம். 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரையிலும் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணால் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கத்திரிக்காய் கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம்
இது கூடலாம் சைடிஷாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா 7 நாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.